ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். நான் சொன்னேன்ல, அதிமுக ஆட்சியில் தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அதிமுக அரசு தான் காரணம். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை எப்படி மக்கள் புறக்கணிப்பாங்க? தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் பொழியக்கூடிய அன்பையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும், அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு தான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள். உங்களுக்கு தெரியும், 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்ட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு? இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர்? இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா? வந்தவங்களையும் விரட்டிட்டாங்க. ஏன்னா கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர். நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் திரும்ப அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் நல்ல ஆட்சியினுடைய அடையாளம். ஆனால் பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன? எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் காத்திருந்த நிலையிலே தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி. வணக்கம், இது கேள்விக்களம். அஇஅதிமுகவுக்கு தான் மக்களுடைய செல்வாக்கு அபரிமிதமாக இருக்கிறது. மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரே கட்சி அஇஅதிமுக. அதற்கு காரணம் நாங்கள் கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்கள் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சொல்ல, அதற்கு இன்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிலடி தந்திருக்கிறார். திமுக மீதும் முதலமைச்சர் மீதும் மக்கள் கொண்டிருக்கக்கூடிய அபரிமிதமான அளவில்லாத அன்பு காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதிமுகவினுடைய ஆட்சி எப்போது முடியும் என்று காத்திருந்தார்கள். திமுக ஆட்சி ஏழைகளிலும் ஏதுமற்றவர்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு ஆட்சி என்று அவர் சொல்லியிருக்கிறார். யாருக்கு செல்வாக்கு என்பது ஒரு கோணம். அஇஅதிமுகவோடு கூட்டு சேர தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சில விருப்பத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த விருப்பத்திற்கு மேலிடம் இப்போது வாய்ப்பூட்டு போட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய மேலிட பார்வையாளர் கூட்டணி குறித்து தலைமைதான் முடிவெடுக்கும், தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கும், ஆளாளுக்கு கூட்டு என்பது பற்றி பேசக்கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கிறது. இன்னொரு முனையில் அதிமுக அதனுடைய இளைஞர் வாக்கு வங்கிக்கு எந்த சேதாரமும் இல்லை, நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருப்பதால் அதிமுகவினுடைய செல்வாக்குக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று திரு பழனிசாமி சொல்லியிருக்கிறார். இது சார்ந்து பல அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சி திமுகவா அதிமுகவா? மக்கள் விரும்பிய ஆட்சி, மக்களிடம் நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஆட்சி என்பது திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியா, திரு பழனிசாமி அவர்களின் ஆட்சியா என்ற கேள்வியை முன்னோக்கி விவாதிக்கிறோம். நம்மோடு மதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு முனவர் பாஷா அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள், இவர்களோடு வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்டு நான் மதிவாணன் இருந்தே தொடங்கணும். மக்களிடம் செல்வாக்கு பெற்ற கட்சி எது அப்படின்னு ஒரு வினா. மக்கள் விரும்புகிற ஆட்சி அல்லது மக்களுக்கான நன்மைகளை தேடி தேடி செய்த ஆட்சி எது அப்படின்ற ஒன்று.
இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியா முந்தைய ஆட்சியான்ற கேள்வி. இதில் திரு பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் அதிமுக வந்து அதனுடைய ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை செய்ததால் மக்களிடம் நல்ல செல்வாக்கோடு இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரே கட்சி அதிமுகன்னு அடித்து சொல்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஏற்றுக்கொள்கிறீங்களா? 2024 மிகப்பெரிய நகைச்சுவை அதை வேணால் எடுத்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத. ஏன்னா அவர் ஒரு சாதனை செய்திருந்தாருன்னு சொன்னால் கடந்த 10 தேர்தலில் ஏதாவது ஒரு தேர்தலில் மக்கள் அவரை வந்து ஏற்றிருப்பாங்க. தொடர்ச்சியாக 10 தேர்தலில் தொடர் தோல்வியை மட்டுமே மக்கள் பரிசாக கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்கு வந்து 100% வெற்றியை கொடுக்குறாங்க. அதை முதல்ல அவர் உணரணும். ரெண்டாவது, மக்களுக்கான திட்டங்களை மட்டுமே நாங்கள் செயல்படுத்துகிறோம், மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், இல்லை விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும், இல்லைனா புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இல்லை நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லைனா தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், இன்னுயிர் காப்போம் திட்டமாக இருக்கட்டும், இப்படி எல்லா திட்டங்களும் பார்த்திங்கன்னா மக்களுக்கான திட்டங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த மக்களுக்கான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துறதுனால மக்கள் எங்களை முழுசாக ஏற்றுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு வந்து மக்களுக்கான திட்டங்கள் செய்திருந்தால் 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக 100% வெற்றியை திமுக கூட்டணிக்கு தான் மக்கள் கொடுக்குறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசுகிறாருன்னா அது நகைச்சுவையாக கடந்து போகணும். அவர் வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போய் நிற்கிறார். என்னைக்கு மக்களுக்கான பிரச்சனைகள், அது மழை வெள்ளம் இல்லைனா மக்களுக்கான உரிமை கொடுக்க வேண்டிய குரலாக இருக்கட்டும், இல்லைனா மோடி அரசு கொண்டு வர திட்டங்களாக இருக்கட்டும், அதை எதிர்த்து பேசக்கூடிய இடத்துல கூட வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் வந்து மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு எளிய கேள்வி இருக்குது. ஆனால் அவர் வந்து பேசணுன்றதுக்காக பேசுகிறாருன்றது தான் என்னுடைய கருத்து. இல்லை, அதோடு சேர்த்து 2 குற்றச்சாட்டுகளையும் அவர் சொல்கிறார். பல தரப்பட்ட மக்களும் இந்த ஆட்சியின் மீது ஏமாற்றத்தில் இருக்காங்க, ஆட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இன்னொன்று, அதிமுக வலிமையாக இருக்கிறது, அது கடந்த காலத்தில் செய்த மக்கள் நன்மைகள், மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டங்கள்ன்ற ஒன்று அதிமுகவை செல்வாக்காக வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுக கடந்த காலத்தில் நலத்திட்டங்களை நன்மைகளை செய்யலேன்னு சொல்கிறீங்களா, அல்லது அப்படி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் செய்த நன்மைகளோ அல்லது எடப்பாடி அவர்கள் காலத்தில் செஞ்ச நன்மையோ அதிமுகவை இப்போ காப்பாற்றலைன்னு சொல்கிறீங்களா? இல்லை சார், நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா வந்து 2016 தேர்தல் வந்து அந்த வாக்கு வந்து அம்மையாருக்காக ஓட்ட வாக்கு. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகிறாரு, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. ஆனால் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டு மக்களுக்கு பண்ண துரோகங்கள்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் மோடியோடு சேர்ந்து நீங்கள் செய்த ஒவ்வொரு துரோகத்தையும் யாரும் மறந்துருக்க மாட்டாங்கல்ல. ஒவ்வொரு மேடையும் நாங்கள் சொல்கிறது தான். ஆனால் இந்த கிடைக்கிற மேடைகளில் வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. 2016 வந்து தேர்தல் வாக்குறுதியை பற்றி அவங்க பேசுகிறாங்க. 2016 தேர்தல் வாக்குறுதியில் எடப்பாடி பழனிசாமி அந்த கவர்மெண்ட் வந்து செல்ஃபோன் கொடுப்பேன்னு சொன்னாங்க, செல்ஃபோன் கொடுக்கல. பண்ணை மகளிர் குழுக்கள் அமைப்பேன்னு சொன்னாங்க, செய்யலை. வைஃபை இலவசம் கொடுப்பேன்னு சொன்னாங்க, செய்யலை. பால் 25 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க, செய்யலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா வங்கி அட்டை கொடுப்பேன்னு சொன்னாங்க, செய்யலை. கோஆப் டெக்ஸில் 500 ரூபாய் கூப்பன் கொடுப்பேன்னு சொன்னாங்க, செய்யலையே. கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையுமே வந்து அவங்க மீறி தானே இருக்காங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி எங்களை பார்த்து குறை சொல்கிறாங்க. சார், நாங்கள் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரதுனால தானே எங்களுக்கு 100% வெற்றி கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே ஒரு அரசியல் இயக்கத்துக்கு ஒரு இறுதி எஜமானர்கள் வந்து வாக்காளர்கள் தான். அந்த வாக்காளர்கள் 100% வெற்றியை கொடுக்கறதுன்றது நம்மளுடைய செயல்பாடுக்கு தானே, தளபதியுடைய செயல்பாடுக்கு தானே. எளிதில் அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கார் இல்லை. இன்றைக்கி எந்த விஷயங்களாக இருந்தாலும் நேரடியாக மக்கள்கிட்ட போகிறாரு. அது மழையாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நேரடியாக சந்திக்கிறாரு. சந்திக்கிறதோட அடிப்படையில் வந்து அதுக்கான தீர்வுகள் உடனடியாக கொடுக்குறாரு. இன்னைக்கு நீங்கள் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் நிகழ்ச்சிகளில் கூட பாருங்கள், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் வேணும்னு சொல்லி அங்கேருந்து வழக்கறிஞர்கள் கேட்குறாங்க. கேட்ட அந்த நிமிஷத்திலேயே அதற்கான நிதி ஒதுக்கப்படுது, அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படுன்னு அந்த மேடையிலே அறிவிக்கிறாரு. ஸோ மக்களுக்கு தேவையானதை ஆன் த ஸ்பாட் கொடுக்குறாரு முதலமைச்சர். அப்போ தளபதியோட அந்த செயல்பாடு தானே மக்கள் வெற்றியை கொடுக்குறாங்க. அதுதானே அளவுகோல். ஒரு அரசியல் கட்சிக்கான அளவுகோல் வந்து மக்கள் தான். ஸோ மக்கள் அந்த 100% வந்து வெற்றியை கொடுக்குறாங்க. அது முதல்ல அவர் உணரணும் எடப்பாடி பழனிசாமி.
திரு அக்னீஸ்வரன், அதிமுக கடந்த காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் செய்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. என்னென்ன வாக்குறுதிகளை சொல்லி செய்யாமல் போனாங்க அப்படின்னு ஒரு அம்மா செல்ஃபோன் வரலையும் சொன்னாங்க. அது வந்து செய்யலைன்ற ஒரு பட்டியலை வாசிச்சுட்டு இன்னொன்று சொல்கிறார், எடப்பாடி அவர்கள் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி அப்படின்னா அவர் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கிறார், அவர் உண்மைகளை உணர மறுக்கிறார். செல்வாக்கு இருக்கிற கட்சினா இத்தனை தேர்தலில் மக்கள் ஏன் வந்து தொடர்ந்து தோல்வி அவருக்கு தர்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். இப்போ மக்கள் செல்வாக்குள்ள கட்சி அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு, அதனால் எடப்பாடி அவர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. கலக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிறத இப்போ இந்த 2021க்கு முன்னாடி 2019 தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, மதிவாணன் கோச்சுக்கிறாப்புல உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி. ஆனால் பிரதானமாக நாலாவதாக ஒன்று சேர்த்துக்கிறீங்க, 3 + 1 4 தான் உங்கள் கணக்கில். அவர் 10 தோல்வின்னு சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கல. அந்த 10 தோல்வி அப்படின்றத ரைமிங்காக சொல்கிறாங்களா? 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லணுன்றது ரைமிங்காக சொல்கிறாங்கன்றீங்களா? இப்போ வரிசையாக 10 சொல்லுங்க, நான் அப்படி நின்றுக்கிறேன். 10 சொல்லுங்க, ரைமிங் தான், அவ்வளோதான். நான் இப்போ என்ன ஒரு நிமிஷம், மதிவாணனே சொல்கிறாரு. மதிவாணன் வாய்ஸ் கேட்கல. தேர்தல், அதற்கப்புறம் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் நடந்த திரும்ப ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் ஈரோடு சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல். இப்படி எத்தனை வந்துச்சு தொடர்ச்சியா ஒரு நிமிஷம் எத்தனை வந்துச்சு கணக்கா இருக்கு. அவங்க சொல்றதுக்காக ஒரு கணக்கு இருக்கு. ஐடிஎம்கே ஜெயிச்சதுன்றதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு சொல்லுங்க. இல்ல அக்னி, அக்னி நீங்க இவங்க இந்த ரைமிங்க்குன்னு சொல்லதை நிரூபிச்சிட்டாங்க. இதுவே என்ன போய் rhyming? முதல்ல நான் தான் அதை விட்டு சொல்றேன். மதிவாணன் நீங்க பேசிட்டீங்க, இப்பதான் நேரம் இப்ப நீங்க தானே நீங்க தான் கேட்டீங்க அவரை லிஸ்ட் இருந்தா சொல்லுங்கன்னா அதனால லிஸ்ட் சொல்றாரு. 6 தானே சொல்லியிருக்கிறாரு. 10ன்றது எப்படி வந்துச்சு? இப்ப நாம வந்து பரோட்டா கணக்குன்றது மாதிரி என்னமா 1 வேற 2 வழி. 3ன்னு பரோட்டா சூரியா மாறிடுவோம். நான் இப்ப என்ன கேட்பேன்னா, இது தேர்தலில் தோல்வி வெற்றி என்பதை தாண்டி ஒரு நிமிஷம், அவரு 2019 சட்டமன்ற தேர்தலே அவர் எடுத்துக்கணும். 22 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது இல்ல, அதையும் அவர் கணக்கு எடுக்கணும். நான் சொன்னது 2019 நாடாளுமன்ற தேர்தல்னா நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கணக்கு எடுக்கிறாரு அவரு. அப்ப நடைபெற்ற இடைத்தேர்தல் யாருன்னா கணக்கு எடுக்கிறது? எடப்பாடி பழனிசாமி வந்து ஆர்கே நகர் பை எலெக்ஷன் என்ன கணக்கு எடுக்கிறது? எல்லாத்தையும் ஆர்கே நகர் வரையும் சேர்த்துக்க சொல்றாரு சார். வாங்க சார். ஆர்கே நகர் இப்பனா 1952ல இருந்து கூட நீங்க எடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி வரையும் வந்து நிக்கிறார். ஆர்கே நகர் டு விக்கிரவாண்டி. வாங்க நீங்க அடுத்து உங்க பாயிண்ட் வந்துருங்க. நிக்காததையும் சேர்த்துக்கிறீங்களோ? விக்கிரவாண்டியில தான் நிக்கலையே, அப்புறம் அது ஒரு தோல்வியா எடுத்துக்கிறீங்களோ? ஆகவே உங்க பார்வையை, அரசியல் பார்வையை சற்று புரிதல் குறைவா இருக்கு, அவ்வளவுதான். தோல்வி என்பது ஏற்புக்குடையதுதான். எந்த ஒரு அரசியல் கட்சியும் வெற்றியவே சுவைத்து கொண்டிருக்க முடியாது, தோல்விக்குமே வந்து மக்கள் விட்டுற மாட்டாங்க. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அது மாதிரி இல்லையே. 10 ஆண்டுகளாக ஏன் நீங்க வர முடியலையே? என்ன காரணம்? ஆனா இங்க தான் ஒரு சூழ்ச்சியே இருக்குது. நீங்க 2021ல சட்டமன்ற தேர்தலில் நீங்க 10 ஆண்டு காலம் கழிச்சு வந்தபோது 2011ல ஏன் வந்து நீங்க எதிர்க்கட்சியா கூட வர முடியல? தேர்தல் வெற்றி தோல்வி என்பது வேற, வரும், ஏற்றுக்கொள்வோம், அதையும் தாண்டி பயணிக்கணும். ஆனா 2011ல எதிர்க்கட்சியா இல்ல, 2016ல சட்டமன்றத்தில் இல்ல, அதற்கு பிறகு நீங்க சட்டமன்றத்துக்குள்ள இது பண்ணல, மெஜாரிட்டியா போல, அதுக்கு பிறகு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா இவைகள் எல்லாம் கடந்து போக வேண்டிய ஒன்றுதான். அதை தாண்டி இன்னைக்கு தொடர் வெற்றியை நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு தவறுகள் இங்க நடந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவுடன் அதிமுக சேர்ந்தது தவறு. ரெண்டாவது, 2021ல திமுக கொடுத்த வாக்குறுதிகள் 309 என்னது? பழைய ஓய்வூதிய திட்டம். 310, 11 அப்படியே ஆசிரியர்கள் 20,000 ஆசிரியர்கள் நாங்கள் நியமிப்போம். ஆனா 20,000 ஆசிரியர்கள் நீங்க நியமிக்க வேணாம், மாறாக 573 கோடி சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழே அதை வாங்கி கொடுத்தாலே போதும். ஆகவே இவைகள் எல்லாமே எப்படி சொல்லுங்களேன், வெற்றியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. சொத்து வரி 156% உயர்த்தினோம், மின்சார கட்டணம் 56%, 52 விழுக்காடு உயர்த்தினோம். இதையும் சேர்த்து சொல்லுங்க. பால் விலையை 3 முறை உயர்த்தினோம். அது மாதிரி இப்ப வந்து யாரும் யாரை குறை சொல்லுவதற்காக இல்ல, குறை சொல்றதும் மக்கள் விரும்பவும் மாட்டாங்க. ஆனா மக்களுக்கு அந்த ஏற்பு திறன் இருக்குல்ல,
எந்த ஒரு சாதாரண விலையை 2021 வேற ஒண்ணு வேணாம். 1 கிலோ துவரம்பருப்பு 2021 எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு, அவ்வளவுதான். இப்ப புதுசா ஒரு இது இருக்குது. மத்திய அரசோட நாங்க நீங்க ஆபத்துக்களா நிக்கிறோம் அப்படின்றீங்க. மிக்ஸாம் புயலுக்கு ஏன் இன்னும் வரை உங்களால் பணத்தை பெற முடியல? சரி, அதை விடுங்க. மத்திய அரசினுடைய திட்டம், சில திட்டங்கள் மத்திய அரசு மாநில அரசுக்கு கொண்டு வர வேண்டிய அந்த திட்டங்கள் மத்திய அரசே நிதியை கொடுக்கிற போது சப்சிடி என்பது வேறு. ஆனா தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியின் கீழே இந்த வேளாண் துறையின் கீழ் இருக்கக்கூடிய இடங்களை நீங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ள நீங்க டிஜிட்டலைஸ் கணினிமயமாக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்கல்ல. இதுவரைக்கும் மாநில அரசு ஏன் வருவாய்த்துறை 2017 பட்டா உடனடியாக கணினிமயமாக்கப்பட்டது. நீங்க போய் அங்க போய் அலையலாம் வேணாம். நீங்க இப்ப சபரிசார் டிஜிட்டல் சர்வே நடந்துகிட்டு இருக்கு. நான் முனைவர் பாஷாவோட கோணத்தை கேட்டுறேன். நடந்துகிட்டு இருக்கு. யாரை வைத்து சார்? விவசாய கல்லூரி மாணவர்கள் வச்சு செய்யறாங்க. அப்படி பண்ணலாமா? அதுல 2 பேர் இறந்திருக்காங்க. அத பத்தி நீங்க பேசுவீங்களா? பாம்பு கடி செத்துருக்காங்க. ஒண்ணு வருவாய்த்துறை வச்சு நடத்துங்க. ஏற்கனவே கணினிமயமாக்கப்பட்ட ஒன்றுதான், தனியாருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நம்பகத்தன்மை. விவசாய கல்லூரி மாணவர்கள் விவசாய நிலத்தை போய் பாக்குறது, அதுல அந்த ப்ராசஸ்ல பங்கேற்கிறதுன்றது அவ்வளவு பெரிய குற்றமா? ஒரு நிமிஷம், மாணவர்களை உள்ளே கொண்டு வருது குற்றம் தானே? இல்ல, அதான் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக அவர் சொல்லிட்டாலே குற்றம் ஆயிடுமா சார்? அப்படி கிடையாதுல்ல, அப்படி கிடையாதுல்ல. சொன்னாலே குற்றமாகுதுன்னு இல்ல. ஒரு நிமிஷம், மத்திய அரசு சொல்றதையும் கேட்க மாட்டீங்க, மாநில அரசு சரியா அதை நடைமுறைப்படுத்த மாட்டீங்க. இத சொன்னா அது நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா தோத்தா பேசவே கூடாதா? தோத்தா பேசலாம். ஒரு நிமிஷம், ஜெயிச்ச ஒரு கருத்தை கேட்கலாம். மதிவாணன், 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையில பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னா அதுக்கு குழு அமைப்போம்னு சொன்னாங்க. அதை பத்தி ஏன் நீங்க பேசல இந்த 5 வருஷத்துல? ஒண்ணு. ரெண்டாவது, அக்னி பேசும்போது இந்த சமரசிக்ஷா அபியான் திட்டத்தை பத்தி பேசுறாரு. அவரு பேசும்போது கூட இது ஒன்றிய அரசுடைய கட்டாயப்படுத்துது, மோடி கட்டாயப்படுத்துறாரு, இதுல மும்மொழி கொள்கை இருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏன் மோடின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க? விலைவாசி உயர்வை பத்தி பேசுறாரு. விலைவாசி உயர்வு 3 விஷயத்தோட தொடர்பு படுத்தி இருக்கு. ஒன்னு டோல் உயர்வு, ரெண்டாவது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இது மூணாவது மோடி கவர்மெண்ட்டுடைய அனைத்து விதமான நிர்வாக சீர்கேடு. இந்த 3த்தையும் சேர்ந்தது தான் விலைவாசி உயர்வுக்கான மெயின் காரணமே. இந்த 3த்துக்கும் மோடின்ற வார்த்தையை கூட அக்னியை பயன்படுத்த மாட்டாரு, எடப்பாடி பழனிசாமியும் பயன்படுத்த மாட்டாரு. இந்த 3க்கும் யார் காரணம்? கரெக்ட். இருமொழி கொள்கையை பற்றி பேசக்கூடிய நீங்க முதல்ல நான் சொன்னேன், நீங்க சொன்ன 3க்கு நான் பதில் சொன்னேன். நலத்துறையில ஒரு ஹிந்தி படிச்சா அப்படி சொல்லி ஒரு இது வந்துச்சா? சர்க்குலர் விலை உயர்வு பத்தி நான் பதில் சொல்லிருக்கேன். சொல்லுங்க. இல்லங்க, அந்த சர்க்குலர் கொடுத்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இடமாற்றம் பண்ணிட்டாங்க. அவர் கொடுத்தது தப்பு. அப்ப எந்த அளவுக்கு நீங்க விஜிலண்டா இருக்கீங்க? சரி, அது இருந்ததனால தான் அது சஸ்பெண்ட் பண்ணாங்க. விஜிலண்டா இருந்தா வந்திருக்க கூடாது சார். ஆவடி அந்திரிதா சார், என்ன சார் நீங்க விஜிலண்டா இருக்கறோம்னா வரவே கூடாது. வந்த தவற உணர்ந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க. வந்தது தப்புன்னு சொல்லி ஆர்கியூ பண்றதா? நீட்டு விலக்கு அதாவது அந்த தவற ஒத்துக்கிறீங்களா? 2026 வரைக்கும் கொண்டு வர முடியாது. நீட்டு விலக்கு சொல்ற ஒரு வாக்குறுதி எப்படி தப்பாகும்? மாநில அரசு அதிமுக உங்களுக்கு கொடுத்ததற்கு பிறகும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா நீட்டு விலக்கு சட்டத்தை கொண்டு வர முடியலையே சார். நீட்டு விலக்கு சட்டத்தை அதிமுக தான் கொண்டு வந்தது. ஆமா, அதிமுக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு, இங்க கவர்னருக்கு அனுப்பிச்சு வச்சீங்க. நீங்க 2 முறை அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க, குடியரசுத் தலைவர் ரிட்டர்ன் பண்ண. ஏன் சார், ஜனநாயக ப்ராசஸ்ல ஒரு வாக்குறுதியை தருவதும் அதற்கு ஒன்றிய அரசு பிடிவாதமாக நான் அதை செய்ய மாட்டேன்னு ஒரு பிடாப்பிடியா நிக்கிறப்ப செய்ய மறுக்கிறவங்கள குற்றம் சாட்டுவீங்களா, அல்லது செய்யணும்னு விரும்பி வாக்குறுதி தர்றவங்கள குற்றம் சாட்டுவீங்களா? அப்ப செய்ய சாத்தியமில்லாததை சொல்லிட்டு சாத்தியம் இல்லன்னு எப்படியா இருக்கும்? இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி வந்திருந்தா சாத்தியமாகி இருக்கும். அப்ப அது எப்படி நம்பிக்கை? யாரு அது நம்பிக்கை தானே? அது எப்படி நம்பிக்கை? அதே நம்பிக்கை தான். இல்ல, எனக்கு புரியல. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்போ இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் திமுக ஒரு டிசைசிவான ரோலை எடுத்திருக்கும். தமிழ்நாட்டுடைய கோரிக்கை ஏற்கிறோம்னு இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கையிலே இருந்தது. நீட் விலக்கு கோரும் மாநிலங்களுக்கு தருவோம், எக்ஸம்ஷன் தருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீட் இருந்திருக்காது. மோடி மீண்டும் வந்துட்டாரு. அது திமுகவின் தவறா, வட இந்திய மக்களோட தவறா?
அப்போ வந்து நீங்க அதுக்காக வந்து ஒரு வாக்குறுதியை தர்றது எப்படி குற்றமாயிடும்? உச்சநீதிமன்ற தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இருக்கட்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்பு மாத்தி அது- எழுதுறதுக்கு அதுக்கு சட்டமே என்ன? போட்டது இல்லையா? டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டம் இருக்குல்ல சார், சார், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சட்டங்களே இயற்றப்படலையா? நீங்க வந்து தேர்தல் ஆணையரை செலக்ட் பண்ற குழுவுல உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும்னு கான்ஸ்டிடியூஷன் பற்றி தீர்ப்பு கொடுத்தது. அடுத்த வாரம் மாத்துனாங்க, அவங்கள்ட்ட மெஜாரிட்டி இருந்தது, பார்லிமெண்ட்ல மாத்துனாங்க. கரெக்ட். அது தீர்ப்பு சொல்லிட்டதுனாலயே அதுக்கு எதுக்கு கூடாதுன்னு இருக்கா என்ன? அப்படி காங்கிரஸ் வரும் என்று நினைத்து தான் அந்த வாக்குறுதியை சொன்னோம். அதையாவது சொல்லுங்க மக்கள்கிட்ட. சரி, அது சொல்ல சொல்லுவோம். திரு முனவர் பாஷா, யாருக்கு செல்வாக்குன்றதான் பேசிக்கான ஒரு ஆர்கியூமெண்ட். டிஎம்கே வந்து ஒரு முனையில் இந்த ஆட்சிக்கு அபரிமிதமான செல்வாக்கு இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் கிளைம் பண்றாரு. திரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு தான் ஒரே செல்வாக்கு அப்படின்னு அவரும் கிளைம் பண்றாரு. இதுல எது வேலிட் கிளைம்னு பாக்குறீங்க சார்? அதாவது கடந்த 7 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை சந்தித்து தொடர்ந்து வெற்றிகளை பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்கள் பெற்ற அத்தனை வெற்றிகளுக்கும் அமைத்திருக்கின்ற பலம் பொருந்திய கூட்டணி தான் காரணம் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி அல்லது ஜெயலலிதா அம்மையாரும் சரி கூட்டணி வியூகத்தை வகுப்பதிலே வெற்றி பெற்றார்கள். தொடர் வெற்றியையும் தேர்தலிலே சந்தித்தார்கள். அந்த கூட்டணி வியூகத்திலே தான் எடப்பாடியார் தோல்வியை சந்தித்து விட்டார். பலம் பொருந்திய கூட்டணி இப்பொழுது கூட சொல்லுகிறார், பலம் பொருந்திய கூட்டணியை அமைப்போம் என்று. பாஜக இல்லாத ஒத்த கருத்துள்ள கட்சிகளை எல்லாம் சேர்த்து கூட்டணி அமைப்போம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது பாஜகவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஒரு கூட்டணி தமிழகத்திலே இருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை விஜயகாந்துடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மட்டும்தான் இருக்கிறது. வருகின்றவர்கள் புதிய கூட்டணிக்கு வரலாம் என்று சொன்னால் வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. எனவே இப்பொழுது இருக்கின்ற கள நிலவரத்தின்படி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், அதை மக்கள் நம்புவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு தமிழக முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிரான போராட்ட களத்தை அமைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது சொன்ன வாக்குறுதிகளை இன்றைக்கு ஆளுங்கட்சி ஆனதற்கு பின்னால் முதலமைச்சர் அதை நிறைவேற்றவில்லை அல்லது எங்களை சந்திக்க கூட மறுக்கிறார். எனவே அவர் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக வந்தால்தான் எங்களை சந்திப்பார் என்ற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசு ஊழியர்கள் மத்தியிலே, ஆசிரியர்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கும் ஆளும் கூட்டணிக்கும் இருக்கின்ற சாதகம் என்பது அவர்களுடைய கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கின்ற பொழுது அதிமுக சொல்லுகின்ற வாதம் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலிலே பல தொகுதிகளிலே 3வது இடத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்பட்டது மட்டுமல்ல, பல தொகுதிகளிலே டெபாசிட்டையும் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவானது. சார், நாடாளுமன்ற தேர்தல் முடிவு அப்படியே எதிரொலிக்கும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக வளர்ந்திருக்காதா? அதனுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக எத்தனை இடத்துல 3வது இடத்துக்கு போச்சு அதையும் சொல்ல சொல்லுங்க. டெபாசிட் இழந்ததையும் சேர்த்து சொல்லுங்க. சம பார்வை பாருங்க. ரெண்டு பேர் நான் என்ன சொல்றேன், எப்படி அதிமுக மட்டும் குறை சொல்ல கத்துக்கிட்டீங்க? ஜெயலலிதா அம்மையார் அப்ப அதிமுகவும் பிஜேபியும் ஒண்ணா அப்படி தான் கொண்டு வராங்க. அதிமுக 3வது இடத்துக்கு போச்சுனா அது செய்தி, பிஜேபி 3வது 27 வைப்பு தொகை போயிருக்குது பாஜக. அத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. நீங்க தான் வந்து 56 இன்ச் மார்புன்னு அதிமுக சொல்லலையே சார். நீங்க 100 இன்ச் மார்பா வச்சு பட்டேலுக்கு செலவு வைக்கலையா அதிமுக? நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் வடக்கு சார், தமிழ்நாட்டுல பெருசு இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ள மிக்ஸாம் புயலுக்கு பேரிடர்னே அறிவிக்க மாட்டோமே. நீங்க ஏங்க இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் ஆட்சியில் அறிவிச்சாங்களா பேரிடர்னு? மத்திய அரசு இது வரைக்கும் எப்ப பேரிடர் அறிவிச்சது? எந்த ஆட்சியுமே அறிவிச்சது இல்ல. சரி, பாயிண்ட்க்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஏன் பிஜேபி ஓட்டு குறைஞ்சதை பத்தி பேச மாட்டீங்க, ஏடிஎம்கே மட்டும் பாயிண்டடா பேசுறீங்க? பிஜேபி ஓட்டு குறைஞ்சதையோ கூடுனதை பத்தி நான் பேசல. அதிமுகவை பொறுத்தவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தேர்தல் களத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தவர். 80 சட்டமன்ற தேர்தலில் கலைஞரா எம்ஜிஆர் என்னும் போது எம்ஜிஆர் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரார். அதே மாதிரி 96 மிகப்பெரிய தோல்வி ஜெயலலிதா அம்மையார் 2 தொகுதிகளிலும் போட்டிட்டு தோல்வியை சந்திச்சாங்க. ஆனால்
99 தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு 3வது அணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு உடனடியாக ஜெயலலிதா அம்மையார் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் தலைவர் மூப்பனாரை வீடு தேடி சந்தித்தார். வாசனுடைய மகனை தன்னுடைய மடியிலே போட்டு அவருக்கு தங்கச்சங்கிலி போட்டார். ராமதாஸ் கட்சியினுடைய அலுவலகத்தை சென்றார். ஆக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரிலே சந்தித்து ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்கினார். 2001 வெற்றி பெற்றார். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியிலே வந்து காத்திருந்தும் கூட பார்க்க மறுத்துவிட்டு தலைவர் மூப்பனாரிடம் காங்கிரஸுக்கும் சேர்த்து தொகுதிகளை கொடுத்து தலைவர் மூப்பனார் காங்கிரஸுக்கு 15 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கினார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அரசியல் ராஜதந்திரத்தோடு ஜெயலலிதாவும் சரி எம்ஜிஆரும் சரி வெற்றிகரமாக செயல்பட்டார்கள். இப்போ சொன்னார்ல தொடர் தோல்வி எடப்பாடின்னு, 77க்கு பின்னால் தொடர் தேர்வு திமுகவும் சந்திச்சது. அதனால வந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பு எதுவும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் தேமுதிகவை தவிர பிஜேபியை தவிர யார் வேண்டுமானாலும் எங்க கூட்டணிக்கு வரலாம். எல்லாருக்கும் கதவு திறந்து இருக்கு. ஏற்கனவே பிஜேபி கூட தானே சார் எல்லாரும் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, எல்லா கட்சியுமே பிஜேபி கூட்டணியில் இருக்கு. நீங்க பிஜேபியோட கூட்டு வச்சீங்கன்னா எல்லா கட்சியும் வரப்போறாங்க. ரெண்டாவது வந்து சார், பிஜேபி என்ன தீண்டத்தகாத கட்சியா? நீங்க நேற்று வரைக்கும் 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பிஜேபியோட தானே இருந்தீங்க. பிரைம் மினிஸ்டருக்கு பக்கத்தில் என்டிஏ கூட்டணியில் உட்காந்து நீங்க தானே என்டிஏ கூட்டணியில் 2வது தலைவராக நின்னீங்க. இவ்வளவும் இருந்துட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1967 ஒரு மகா கூட்டணியை பேரறிஞர் அண்ணா உருவாக்கினார். அதில் என்ன இருந்தது? ஒரே ஒரு கொள்கை தான், காங்கிரஸை ஆட்சியை விட்டு இறக்கணும். சுதந்திரா கட்சியாக இருந்தது, கம்யூனிஸ்டாக இருந்தது. 2 பேரும் 2 துருவங்கள். இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு இருந்தது, ஃபார்வர்ட் பிளாக் இருந்தது. இவர்கள்லாம் எல்லாரும் ஒரு அணியில் எதில் சேர்ந்தாங்க? காங்கிரஸை ஆட்சியை விட்டு இறக்கணும். அது மாதிரி திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்மையிலே எடப்பாடிக்கு இருக்குமே. ஆனால் திமுக எதிர்ப்பில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எடப்பாடிக்கு இருக்கு. அதுக்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்காம, நான் தான் திமுக விட பெரிய கட்சி, அதிமுக தான் பெரிய கட்சின்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? நம்பிக்கை வர்ற மாதிரி எதையா காட்ட வேண்டாமா? ஏதாவது கேட்கிறார். அவங்க கட்சி தொண்டர்களுக்கே வரணுமே நம்பிக்கை. விரக்தி அடைஞ்சு கிடக்குறாங்களே தொண்டர்கள். தொடர் தோல்வி. சார் நீங்க தமாக நீங்க எங்க போய் இருக்கிறீங்க இன்னைக்கு? எங்க பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கிறீங்க. நீங்க எதுல இருந்தீங்க? நாடாளுமன்ற நீங்க எதுல இருந்தீங்க? நான் இல்லன்னே சொல்லல சார், அதத்தான் சொல்றேன். நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்டீங்க பாத்தீங்களா? இப்போ அதிமுக 2 நீங்க சொல்றாங்கல்ல, பாமக அதே மாதிரி தமாக இவங்க எல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதாவோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில உங்களுக்கு கிடைச்ச இந்த சின்னம் ஐயா பாரிவேந்தருக்கோ அண்ணன் ஜான் பாண்டியனுக்கோ அது மாதிரி திரு ஏசிஎஸ் அவர்களுக்கோ ஏன் நீங்க அவங்கள நிக்க வைக்கல? யாரு? நீங்க அவங்க எல்லாம் பிஜேபி சின்னத்திலே நின்னுக்கிட்டாங்க. அவங்க வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் இல்ல. சொல்ல வரேன், கடந்த தேர்தல்ல ரெட்டை சின்னத்துல எல்லாரும் நிக்க வைக்கல. உங்களுடைய இதுல வந்து நீங்க சார் நீங்க அப்படி சொல்லாதீங்க. இங்க 2014 2016 தனிச்சு நின்று வெற்றி பெற்றாங்களா இல்லையா? யாருங்க? அதிமுக நின்றுச்சா இல்லையா? நின்று வெற்றி பெற்றுச்சா இல்லையா? அப்போ நீங்க 67க்கு போறீங்க. நம்ம 2011 பார்க்க மாட்டீங்க. 21க்கு வரும். 2021லயே பூவை ஜெகன்லாம் ரெட்டையில தான் நிக்க வச்சீங்க. கரெக்ட் சார். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த இவர் இப்போது இருக்கக்கூடிய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு எதுல நின்றா? உதயசூரி தானே நின்றாங்க. அப்ப எது வலுவான கட்சியோ அவர்கள் தத்தமது சின்னத்துல நிக்க வைப்பாங்க. அப்படித்தான் நீங்க அவர்களோடு நிக்க வைத்து, ஆனா அவங்க வாங்கின வாக்குகளையும் நீங்க சேர்த்து கணக்கு சேர்த்துக்கிறீங்க பாருங்களேன். எதுல அவங்க நின்னது? தமிழ்நாட்டில் அதான் சொல்றேன். தமிழ்நாட்டில் அப்ப அவங்க கணக்கிலே இல்லாத கட்சி தான் சேர்த்துக்கிறேன்றீங்களா? நீங்களும் அப்படிதான் வச்சிருந்தீங்களா? நீங்க அப்படிதான் சொல்றீங்க. நீங்க அப்படிதான் சொல்றீங்க. பாயிண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்டுக்கு வாங்க. அவர் கேட்கிற பாயிண்டடான கொஸ்டின், அதிமுக தொண்டர்கள் விரக்தியில் இருக்கிறாங்க, அதிமுக தொண்டர்களுக்கு இந்த கட்சி ஜெயிக்குன்ற நம்பிக்கை போயிடுச்சு. ஒரு வியூகத்தை வகுத்து வலிமையான கூட்டணியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அமைக்க முடியல. இதான் அவர் சொல்ற அமைக்க முடியல. அவர் இதே தான் சொன்னார். பார்லிமெண்ட் ஆளும் கட்சியாக இருக்கிற போது அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரை 2 நியமன உறுப்பினர்களை பாமகவுக்கும் தமாகவுக்கும் கொடுத்தது.
ஆனா அந்த இரண்டு கட்சிகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய கட்சிகள். ஆகவே தேவைப்படுகிற போது அதிமுக பெரிய கட்சி என்று சொல்லுவதும், தேவையில்லாத போது அந்த கட்சி தொண்டர்கள் என்ன 50 மாவட்ட செயலர் என்ன வேற கட்சியில போய் சேர்த்தாங்களா? என்ன சொல்றேன்னா நம்பிக்கை உருவாக்குங்க. அது யாரு? தேர்தல் அப்படின்னா உங்க கட்சி வானதூதர் மாதிரி தான் மேல இருந்து நம்பிக்கை தான் கொடுக்கணும். இல்ல தேர்தல் இறைவன் காப்பாற்றுவார், அடுத்த ஆட்சிக்கு வருவீர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்திதாஸ் கோச்சிங் போற தேவையில்லாத தேர்தல் நேரத்தில் நீங்க தான் தேவையில்லாத தமாகவுக்கு ஒரு ராஜ்யசபா தரேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா தரேன்னு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உங்களோட இருந்தோம். இல்லைன்னு சொல்லல. எங்க ஓட்டு உங்களுக்கு கிடைச்சது, உங்க ஓட்டு எங்களுக்கு கிடைச்சது, அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கல. அதனால அந்த காலகட்டம் 6 ஆண்டு காலம் காலகட்டம் முடிவதற்கு முன்னாடியே நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் போவோம் என்று சொல்லுங்க. 4.5 ஆண்டு உங்களை உறுப்பினர்கள் பாஜகவா அதிமுகவா? இல்ல ஒப்பந்தமா அடிமை சாசனமா? 6 வருஷம் நீங்க வந்து எம்பி சீட் கொடுக்கிறது தான் ஒப்பந்தம். அந்த டேர்ம் முடிகிற வரையிலும் உங்க கூட இருக்கணும்னா எந்த ஒப்பந்தமும் இல்லையே. அப்படிலாமா சொல்லுவாங்க? தேவையான போது ஆளுங்கட்சியாக இருக்கிற போது பயன்படுத்திக் கொள்வதும், தேவையில்லாத போது எதிர்க்கட்சி குறை சொல்லுவதும், உங்களால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் நீங்களால் ஆட்சியை பயன்படுத்த முடியாது. ஆட்சியை பயன்படுத்த முடியாது. அது அவங்க கட்சி பிரச்சனைங்க, கோர்ட் கேஸ் எல்லாம் போயிட்டு வந்துருச்சுங்க. அத பத்தி நீங்க மற்ற ரெண்டு விருந்தினருடைய பாயிண்ட் கேட்டு வந்துறேன். உங்களுடைய நோக்கம் என்பது மோடி கேட்டாரு, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சாரு, கடைசில என்ன பண்ணீங்க? நீங்கள் வலிமையானவர்கள் தானே, வலிமையான கட்சி தானே. ஏன் வந்து நீங்களே நேரடியா வந்து திமுகவை எதிர்த்து நில்லுங்களேன். ஏன் தமிழ்நாட்டு அதிமுக பார்லிமென்ட் எலெக்ஷன்ல நாங்க திமுக உங்களால அது முடியாது. ஏங்க உங்களால நீங்க தான் டெபாசிட் அது முடியாது. டென்ஷன் இல்ல 27 இடத்துல நீங்க டெபாசிட் வாங்கிட்டீங்க. யார் எதிர்க்கறா? ஜெயக்குமார் அவதூறு மட்டுமே பேசிய பாஜக தலைவர் வெற்றி பெற்றாரா? பாஜக தலைவர் வெற்றி பெற்றாரா? இல்ல ஒரு பாயிண்ட் யாரா ஒருத்தர் பேசிட்டு ஒருத்தர் பேசினா பரவாயில்ல. இல்ல நான் என்ன கேக்குறேன், பாஜகவினுடைய கூட்டணி இல்லாம பாஜக வந்து திமுக எதிர்த்து பார்லிமெண்ட் தேர்தலில் நின்னுது. அவங்க ஒரு அணி அமைச்சு நின்னாங்க. அதே மாதிரி நீங்க வந்து பிரதான எதிர்கட்சி திமுகவுக்கு நாங்க தான் மாற்றுன்னு சொல்லும் போது நீங்களும் நின்னீங்க. ஆனா உங்களுக்கு தென் சென்னையில் டெபாசிட் போகுது. இது மாதிரி பல தொகுதிகளில் நீங்கள் டெபாசிட் எடுக்கிறீங்க. பாஜக டெபாசிட் இருந்தால் தப்பு இல்லைன்னா தமிழ்நாட்டில் காலுவே ஊன்ற முடியாத ஒரு கட்சின்னு நீங்களும் சொல்றீங்க, திமுக சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க. யாரு நீங்க என்ன சொல்றீங்க? திமுகவும் சொல்லுங்க, அதிமுகவும் சொல்லுங்க. நாங்க தான் ஊன்ற முடியாது. நாங்க என்ன சொல்றீங்க? நாங்க அந்த கூட்டணியில இருக்கிறோம், தொடர்ந்து அந்த கூட்டணியில இன்னைக்கும் பயணம் பண்றோம். பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த கூட்டணி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதிமுகவுக்கு இருக்கும். இந்த ரெண்டு நம்பிக்கையை விடுங்க. இந்த ரெண்டு நம்பிக்கையோட சேர்த்து முதலமைச்சர் நம்பிக்கை, எதிர்க்கட்சி தலைவர் நம்பிக்கையும் சேர்த்து அந்திரிதாஸ் அவருடைய பார்வையை கேட்போம். நம்பிக்கை என்கின்ற நாறு மாத்திரம் இருக்குமானால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒட்டிக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடு முதல்வர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அக்னி சொன்னார், அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம்னு சொன்னார். அரசியலை பொறுத்தவரையிலும் பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்துக்கு போனவனும் இருக்கிறான், ராஜ்யத்திலிருந்து பூஜ்ஜியத்துக்கு வந்தவனும் இருக்கிறான். அதிமுகவை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. இருந்தாலும் கூட லேடியா மோடியா என்று 2014 களம் கண்டு 39 தொகுதிகளை வென்று அதற்கு பிறகு இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக அம்மையார் அவர்கள் அதிமுகவை ஒப்படைத்து விட்டு போனார். ஆனால் 2019 தேர்தலிலும் 40 தொகுதிகளை திமுக வென்றது. 2024 என்னன்னா அவங்க சொன்ன மாதிரி 12 தொகுதிகளிலே 3வது இடம் என்கின்ற அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது என்கின்ற அந்த கரிசனத்தோடு இன்றைக்கு நான் அவர்களை பார்க்கிறேன். அவர் சொன்னார், எது சாத்தியமான திட்டங்களை மாத்திரம் வந்து சொல்லலை திமுகன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் சொன்னது நீட்டை தானே சொன்னார். நீட்டை அவங்க கூட 2017 பிப்ரவரி 1ஆம் தேதி 2 மசோதாக்களை போட்டாங்க. போட்டுட்டு அது எந்த பரன் விலகுதுன்னு சொல்லிட்டு இன்றைய நிதியமைச்சர் அன்றைய நிதியமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் சிவி சண்முகம் சட்டசபையில் சொல்லிட்டு இருந்தார், இல்லை கையெழுத்து ஆகிடும், அது வந்துடும், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன். செப்டம்பர் 22ஆம் தேதி 2017 செப்டம்பர் 22ஆம் தேதி திரும்பி வந்துடுச்சு. ஆனால்
அது வந்து சட்டசபையில் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரை சி வி சண்முகம் வந்து கொண்டே இருக்கிறது, நாங்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னாங்க. ராஜீவ் வைத்தியான்றவர் அஃபிடவிட் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணும்போது தான் அது செப்டம்பர் 22 திருப்பி வந்துச்சுன்னு அந்த நிலைமையில அவங்களுடைய சர்க்கார் இருந்தது. இன்னைக்கு உள்ள சர்க்காருடைய இதை வச்சு தானே இப்போ இது பண்ண. இப்போ 2 தேரி இருக்கு. ஒன்று, இந்த ஆட்சி தொடரணுமா வேணாமா, இந்த ஆட்சி நன்மை செய்ததா இல்லையா, எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா இல்லையான்ற ஒரு நரேட்டிவ் ஒரு பாயிண்ட்ல எழும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்தினாரு, அந்த ஆட்சி மீண்டும் வந்துடக்கூடாதா அல்லது வந்துடவே கூடாதா அப்படின்னு 2 ஆஸ்பெக்டில் பார்க்கணும். இதை அதாவது எல்லாத்துக்கும் வீக்னஸ் இருக்குது. அதாவது அவங்களும் சாதகமான திட்டங்களை சொன்னாங்களான்னு கிடையாது. பாதுகாப்பு உழவர் அது வேளாண் பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று எட்டுன்னு வந்தாங்க கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி 2020 செப்டம்பர் மாதம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து கொண்டாடும்பொழுது அப்பயே நாங்கள் சொன்னோம் 19/7/2017 போட்ட நோட்டிஃபிகேஷன் நம்பர் 29 ரத்து பண்ணணும்னு சொன்னோம். பண்ணலை. 2018 தர்மேந்திர பிரதான் அவர்கள் ONGC கூடயும் வேதாந்தா குரூப் கூடயும் போட்ட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதையும் பண்ணல. கடலூர் நாகை மாவட்டத்தில் இருக்கிற 45 கிராமங்களை வெளியே எடுத்துட்டு அதில் போய் வந்து இது பெட்ரோலியம் ப்ராடக்ட் என்கின்ற அந்த தொழிற்சாலையை ஆரம்பித்தாங்க. அந்த உழவர் பாதுகாப்பு திட்டம் என்பது இன்றைக்கும் கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்குது. அவங்க நிறைவேற்றல, அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல. சரி, அப்போ CAA ஒரு கூட்டணி தர்மம்னாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு இது அந்த மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வந்து கூட்டணி தர்மம்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல. ஆனால் ஒரு நாடு ஒரு தேர்தல் இப்போ வந்திருக்குல்ல. இந்த பிரச்சனைக்காக அதிமுக கூட்டணியிலேருந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே வந்த பிறகும் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு மரியாதைக்கு EPS அவர்கள் எழுதிய கடிதம் 2023 செப்டம்பர் மாதம் 27 எழுதிய கடிதத்திலே we will take a stern and strong decision in favor of one nation one election என்கின்ற அந்த இது கடிதத்தை எழுதினாரா இல்லையா? அப்படி என்று சொன்னால் இன்றைக்கும் அவர்கள் பிஜேபி ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே தான் இருக்கிறார்கள். இப்போ வந்து நவம்பர் 8 வந்து மரியாதைக்குரிய EPS ஒரு அறிக்கை கொடுத்தார். மக்கள் நல்வாழ்வு திட்டங்களுக்காக முதல்வர் அவர்கள் சரியா நிதி ஒதுக்கீடு பண்ணலன்ற மாதிரி சொல்லியிருந்தார். மகளிர் உரிமை தொகைக்காக 13,700 கோடி ரூபாயும், காலை உணவு திட்டத்துக்காக 600 கோடி ரூபாயும், மாணவர்களுக்கான கல்வி கடனுக்காக 2,500 கோடியும், புதுமை பெண் திட்டத்துக்காகவும் அதே போலவே தமிழ் புதல்வன் திட்டத்துக்காகவும் 4,000 கோடியை செலவழித்து அவர்களுடைய அம்மா உணவு திட்டத்துக்கும் நிதியை ஒதுக்கி இருக்கிறார். அதையும் சேர்த்து தான் பேச வேண்டும். முதல்வர் அவர்கள் சொல்லும்போது ஒன்றை சொன்னார், முதலீட்டு மாநாடு எல்லா ஆட்சியிலும் நடந்துக்குது, அவங்க ஆட்சியிலும் தொடர்ந்து நடந்துட்டு தாங்க. ஆனால் முன்முனைப்போடு அதை எடுத்துக்கொண்டு சொன்னேன். ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஃபோர்டு நோக்கியாவுடைய 2வது யூனிட் குஜராத்துக்கு போயிடுச்சு. நோக்கியாவும் ஃபாக்ஸ்கானும் 15 பேர் வந்து நடுரோட்டில் விட்டுட்டு அவங்களுக்கு சேலரி செட்டில்மெண்ட்டே பண்ணாமல் அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டாங்க. அந்த நிலைமை. அந்த ஃபாக்ஸ்கானை இன்றைக்கு மீண்டும் அழைத்து வந்திருக்கிறார்கள். 4,000 கோடி முதலீட்டில் இருக்கின்ற மகேந்திரா கம்பெனியே வேற மாநிலத்துக்கு போயிடுச்சு. சென்ட் கோவிங் கிளாஸ் கம்பெனி அது இன்னைக்கு வந்து ராஜஸ்தானில் இருக்கின்ற பிவாண்டிக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய முதல்வர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த தொழிற்சாலையும் படி தமிழ்நாட்டை விட்டு போகவில்லை என்பதோடு அந்த மூலதனங்களை இன்றைக்கு அதிகப்படுத்தி அதை செயல்முறைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இது செமிகண்டக்டர் தொழிற்சாலை வந்து சூலூர்ல இருந்தது, அதை வந்து குஜராத்துக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. மரியாதைக்குரிய மோடியும் அமித்ஷாவும் கொண்டு போய் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து 67,000 கோடியில 16,000 கோடியை மூலதன இன்வெஸ்ட்மெண்ட்டாவே நாங்க தர்றோம், நீங்க திருப்பி தர தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த செமிகண்டக்டர் ஆலையை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனா இன்றைக்கு பாகிஸ்தான் மூலமாக செமிகண்டக்டர் ஆலையை இன்றைக்கு விழுப்புரத்திற்கு பக்கத்தில் வருகின்ற அந்த நிலைமையிலே வந்து அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக அதையும் சேர்த்து தான் வாசிக்கணும். அவங்க சொன்னாங்க பிஜேபி கூட, அண்ணன் சொன்னார் பிஜேபி கூட இருந்தோம், நாங்க இருந்த பொழுது காமன் மினிமம் ப்ரோகிராம் என்கின்ற அடிப்படையில் தான் இருந்தோம். ஆனா 2014 ஏடிஎம்கேவை சொன்னாரு. ஏடிஎம்கேவை தேர்தலுக்கு முன்பு அவங்களோட தானே இருந்தீங்கன்ற கோணத்தை கேட்டாரு. எல்லாருமே எங்களையும் சேர்த்து தான் சொன்னாரு. அப்படியா சார்? சரி பரவாயில்ல சார். சொல்ல மாட்டாங்க சார், உங்களை சொல்ல மாட்டாங்க. ஏன் உங்களை தான் சொல்லுவோம். நீங்க மறுபடியும் நீங்க வரப்போற விட்டு போறீங்க. உங்களை எல்லாம் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடலாம், அதுக்கு மாத்திரம் அலோவ் பண்ணுங்க சார். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு சொன்ன ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் 2016 அதிமுக வாக்குறுதி கொடுத்து, ஆனா இவங்க ஆட்சி காலத்துல என்ன நடந்ததுன்னா கொஞ்சம் பின்னாடி போனோம். டெஸ்மாவும் போட்டு ஒரே நாள்ல 1,00,000 இது NGOஸையும் ஆசிரியர்களையும் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க, பல பேரை சிறையில் அடைச்சாங்க. நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் அது ரெஸ்டோர் ஆச்சு. ஆனால் இது எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த அந்த 4 வருடத்திலே கூட என்றைக்காவது ஒரு நாள் NGO சங்கத்தை கூட்டியோ ஆசிரியர்களுடைய ஜாக்டோ ஜியோ அமைப்பை கூட்டியோ
என்றைக்காவது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்களா? கிடையாது. இன்னைக்கும் சார்ட் அவுட் ஆகல. ஆனா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. கண்டிப்பா இவங்கெல்லாம் சார்ட் அவுட் பண்ணும். திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி வருகிறோம். நாங்க சும்மா உட்கார்ந்துட்டுலாம் கிடையாது. 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கும் போது ஏப்ரல் 21ஆம் தேதி ஒரு அரசாணை போட்டபோது திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தான் வலுவாக எதிர்த்த காரணத்தால் 48 மணி நேரத்தில் அந்த அரசாணையை திரும்ப பெற்றார்கள். இப்பொழுது கூட போக்குவரத்தில் சில ஒப்பந்த முறையிலே நிரந்தர பணியாளர்களை கொண்டுதான் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். ஆனால் எரிகின்ற கொள்கையிலே பெரிய கொள்கையாக இன்றைக்கு பிஜேபி இருக்கின்ற காரணத்தால் எல்லாவற்றையும் அனுசரித்து இன்றைக்கு பாசிசம் எந்த வடிவிலேயும் வந்துவிடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு அருமையான முறையில் இன்றைக்கு தளபதி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். திரு ஜென்ராம், உங்க பார்வை? அதாவது அதிமுக மக்கள் மத்தியில செல்வாக்கா இருக்கா, திமுக மக்கள் மத்தியில செல்வாக்கா இருக்கா என்பதை தேர்தல் வெற்றிகளின் மூலமாக மட்டும் பார்க்க கூடாதுன்னு வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் சொல்றாரு. கூட்டணி வலிமை, அரசாங்கத்தினுடைய செயல்பாடு, நலத்திட்டங்கள் உள்ளிட்ட செயல்பாடு, அதுக்கப்புறம் தலைவர்களாக 2 தனி மனிதர்களா 3 பேரையும் வச்சு பார்த்தா மக்களுடைய செல்வாக்கு யாருக்கு இருக்கு, மக்களிடம் நம்பிக்கையை பெற்றவர்களாக யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கூட்டணி 21ல இருந்த கூட்டணியை கூட, அந்த வலிமைக்கு கூட இன்னும் வர முடியாத நிலைமையில யாராவது வருவார்களா என்ற நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற இடத்துலதான் அதிமுக இருக்குது. மக்கள் மத்தியில செல்வாக்குள்ள முதன்மையான கட்சியாக அதிமுக இருப்பதை அந்த கட்சிகள் நம்பினால் அவர்களோட கூட்டணிக்கு சேர்வதில் அவர்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது. ஆனா கட்சிகள் அவர்களை நோக்கி வரமாட்டேங்குது. அதனால அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது அதிமுக என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால கூட்டணி என்ற வகையிலையும் எடப்பாடி பழனிசாமி வலிமையாக இல்லை. மக்கள் நம்பிக்கையை பெற்றவர் என்ற நம்பிக்கை கட்சிகளுக்கு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அரசினுடைய செயல்பாடுன்னு பார்த்தா அவருடைய 4 ஆண்டு காலத்துல நடந்த திட்டங்கள் அப்படின்னு பெரிய லெவல்ல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா இந்த 4 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில ஏராளமான திட்டங்கள் மக்கள் வாழ்க்கையில் உடனடியாக எதிரொலிக்குது. மக்கள் மனதிலேயும் நன்றாக பதிந்திருக்கிறது. அது வந்த உடனே வந்த விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கலைஞர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, காலை சுற்றுண்டியாக இருந்தாலும் சரி, நான் முதல்வன் என்று படித்து வளர்கின்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் கல்லூரிகளுக்கு போகும்போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்பெசிபிக்கா கான்கிரீட்டா மக்களுக்கு நேரடியாக போய் சேரும் விதமாக இருக்கக்கூடிய திட்டங்களாக இருக்குது. அதனால அதனுடைய பலன்களை வேறு எந்த மிடில்மேனும் கவர்ந்து கொண்டார்கள் என்று சொல்வதற்கும் இடமில்லை. மக்களுடைய வாழ்க்கையில அது பிரதிபலிக்குது. இதைத்தான் முதலமைச்சர் அடிக்கடி பேசும்போது, கூட்டங்கள்ல பேசும்போது சொல்றாரு, உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு திட்டமாவது பலன் அளித்திருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு, அதை பற்றி நீங்களே பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவரு கள ஆய்வு, அதாவது அறிவிப்பு கொடுத்துட்டு அப்படியே நிக்கல, செயல்படுத்துகிறார். செயல்படுத்துறதுக்கான திட்ட அறிவிப்போடவும் அது நிக்கல, செயல்படுத்தப்படுகிறது. செயல்படுத்தப்பட்டது எப்படி நடந்திருக்குது என்பதை தொடர்ந்து கண்காணிக்கிற கள ஆய்வுகளையும் மேற்கொள்கிறார். கள ஆய்வுகளுக்கு போகும்போது மக்களை சந்திக்கிறார், எளிய மக்களை சந்திக்கிறார். அவர்களுடைய முகத்தில் இருக்கும் மலர்ச்சியே எனது அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதில் என்று அவரால் தைரியமாக சொல்ல முடியுது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு உணர்ச்சி மயமான வரவேற்பை அவருக்கு அளிக்கிறார்கள். இது எல்லாம் தான் அவரை மக்கள் எங்க மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வைக்குது. ஆனா இந்த மாதிரி கான்கிரீட் எவிடன்சஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லாம எங்களுக்கு செல்வாக்கு உள்ள ஒரே கட்சி, மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஒரே கட்சி நாங்க தான் அதிமுக சொல்வது
இதுல ஒப்பிட்டு பார்க்க முடியாத இடத்துல தான் அதிமுக இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். திரு அது ஜென்ராம், எப்படி புரிந்து தேர்தல் வெற்றி கொள்ளப்படுகிறது? தோல்வியை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணக்கூடாது. 3 காரணிகளை முன் வச்சு யார் செல்வாக்கானவர்கள் அப்படின்னு மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஒன்று, கட்சி அல்லது கூட்டணியோட வலிமை. ரெண்டாவது, ஒரு ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள், அதனால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நன்மை. மூன்றாவது, ஒரு தலைமைக்கு இருக்கிற வசீகரம் அல்லது செல்வாக்கு. அது ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா திரு ஸ்டாலின் வெர்சஸ் திரு எடப்பாடி. இந்த 3 கோணத்தில் நீங்கள் இந்த பிரச்சனையை முழுமையாக அணுகிறீங்க. இந்த தேர்தல்ன்றது இந்த 2 பிளேயர்ஸுக்கு மட்டுமான ஒரு தேர்தலா? இதற்கு அடுத்து வெளியில் எத்தனை சக்திகள் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க? அவங்க ஏற்படுத்துகிற தாக்கம்ன்ற ஒன்று இதில் இந்த முடிவை அவுட்கம்மை வந்து பாதிக்காதா? இது திமுக எதிர்ப்பு வாக்குகளில் பிரியும். ஆனா இந்த தேர்தல் அப்படி பிரிந்து போய் இன்னும் பலவீனமான நிலைக்கு அதிமுக போய்விடக் கூடாது என்று நினைக்கின்ற தமிழ்நாட்டு மக்களில் நானும் ஒருவன். அதிமுக திமுகவுக்குள்ளும் அதிமுகவுக்கும் இடையில, அல்லது மு.க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில ஒரு போட்டியாகவே இந்த சட்டப்பேரவை தேர்தல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் மல்டிபிள் கண்டஸ்டா ஆதரிக்கிறேன். ஏன்னா அது அந்தந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும். அதனால சிறிய கட்சிகள் தனியாக போட்டியிடுவது சரிதான் என்றும் நினைக்கிறேன். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள அந்த போட்டி, அந்த முதன்மையான 2 இடங்கள்ல திமுக முதல் இடத்துலயும் அதிமுக 2வது இடத்தையும் பிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நடக்குமா நடக்காதாங்கிறது எனக்கு தெரியல. அது அக்னீஸ்வரன் உள்ளிட்ட நண்பர்கள் தான் அதற்கான பாதையை வகுத்து செயல்படுத்தணும். அது எவ்வளவு தூரம் அவங்க தயாராக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பாதையை அவர் செயல்படுத்த முடியும், அவர் கருத்து தானே சொல்ல முடியும்யா. கரெக்ட் தான், அவர் கருத்து தான் சொல்ல முடியும். அவர் கருத்து சொல்லலாம், எண்ணத்தை வெளிப்படுத்தலாம், வேட்கையை சொல்லலாம், விளைவுகளை சொல்லலாம், தன்னுடைய விருப்பங்களை தெரிவிக்கலாம். அவர் வியூகம் வகுத்து பண்றதுக்கு அவர் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இல்லையே. இல்ல, ஆனா ஒரே நிமிஷம். சரி, ரைட்டு. அதாவது அரசு ஊழியர் எதிர்க்கட்சியாக திமுகவை நிறுத்துவதாக பேசினார்கள்னு அரசு ஊழியர் சங்கத்திலிருந்து பிரிந்து போன ஒரு குறுங்குழுவை சார்ந்த ஒருவர் சொன்னதை அரசு ஊழியர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக நண்பர் முனவர் பாட்ஷா முன்வைச்சாரு. அது உண்மை இல்லை. அவர்கள் அந்த சொன்ன நபர் ஒரு வலிமையான தொழிற்சங்கத்தை சார்ந்தவரும் இல்ல, அரசு ஊழியர்களுடைய ஏக பிரதிநிதியும் இல்ல. அப்படிங்கிறதுனால அந்த கருத்து கோட் பண்றதுக்கு அவர்களுக்கு சாதகமாக ஒரு கருத்தை சொல்வதற்கு வசதியாக இருக்கலாமே தவிர, ஆனா அது உண்மையில் அவர்கள் அந்த கருத்தை பிரதிபலிக்கவில்லை. களத்துல அவர்கள் அந்த கருத்துக்கு அரசு ஊழியர்கள் மத்தியில ஆதரவு கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். அதுக்கப்புறம் அரசு ஊழியர் சார்பாக ஏராளமான குற்ற சார்ஜ் மெமோ கொடுத்தது எல்லாத்தையும் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி நடக்கும்போது கூட திரும்ப பெறவில்லை. அது எல்லாவற்றையும் கூட திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அக்டோபர் 2021 தான் 2021 தான் திரும்ப பெற்றிருக்கிறார்கள் என்பதும் அரசு ஊழியர்கள் மறந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா போராட்ட காலத்துல மெமோ கொடுக்கறதும் மெமோவை திரும்பி வாங்குறதும் பெனால்டி அல்லது சிறு சிறு தண்டனைகள்ல இருந்து, அதாவது போராட்ட காலங்கள்ல இருந்த காலம் எல்லாம் பணிக்காலமாக கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை கொடுத்து செயல்படுத்துவதோ, அது எல்லாமே தொழிற்சங்கவாதியாக இருக்கிற அந்திரிதாசுக்கு தெரியும். அது எல்லாம் எவ்வளவு முக்கியமான அறிவிப்புகள் என்று அதை தொழிலாளர்கள் அல்லது ஊழியர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். ஏதோ காலதாமதமாக கூடிய நிதி சார்ந்த சில பிரச்சனைகளை வைத்து அதை மாபெரும் அரசுக்கு எதிரான உணர்வாக மாற்றிவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அதிமுக சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனா அரசு ஊழியர்கள் அதை ஏற்கனவே புறந்தள்ளி விட்டார்கள் என்பதும் களத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுக்குது, அல்லது நிதி விதி நீட்டுக்கு விலக்கு கொடுக்க மறுக்குது. இந்த மாதிரி சிக்கல்களை மாநில அரசுகள் எதிர்கொள்ளும் போது அது கூட்டாட்சி நிர்வாகத்தின் சிக்கல்களாக அதிமுக பார்க்க வேண்டுமா, அல்லது வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் பார்க்க வேண்டுமா, இல்ல திமுக அல்லது அதிமுகவினுடைய திறமையின்மை, வலிமையின்மை, பலவீனம் அப்படின்னு பார்க்கணுமா? இந்த மாதிரி விஷயங்களை கோட் பண்ணி திமுகவை குறை சொல்வது அல்லது குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே வழக்கறிஞர்கள் எடுக்க வேண்டிய நிலைதானா? மாநில சுயாட்சி
இந்தியா கூட்டாட்சியாக இருக்க வேண்டியதன் அவசியம், இவை ஜனநாயகத்தின் மீது பற்றுள்ள வழக்கறிஞராக அக்னீஸ்வரன் இருக்கிற காரணத்தினால இந்த பின்னணியில இந்த பிரச்சனைகளை அணுக முடியாதா அப்படிங்கிற பார்வையை அவருக்கு முன்வைக்கிறேன். அவர் அதை பார்க்கட்டும். அதுக்கப்புறம் பல இடத்துல கேட்டு போடுறீங்க அக்னீஸ்வரனுக்கு. ஒரு 77ல இருந்து திமுக தொடர் தோல்விகளை சந்தித்தது அப்படின்னும் நண்பர் மனோகர் பாட்ஷா சொன்னாரு. 77 சட்டப்பேரவை மக்களவை தேர்தலில் திமுக தோற்றது. ஆனா 80 மக்களவை தேர்தலில் உடனடியாக ஜெயிச்சது, 80 சட்டப்பேரவை தேர்தலில் தோற்றது, 84 உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சது. அதாவது கூட 2 தேர்தல்கள் அதிமுக ஜெயிச்சிருக்கலாம். அந்த 10 ஆண்டு சட்டப்பேரவையில தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சதுங்கிறது வேற, 3 தேர்தல்கள் ஜெயிச்சதுங்கிறது உண்மைதான். ஆனா இந்த மக்களவை தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு எல்லாவற்றிலும் தொடர்ந்து தோல்வியை அப்போது கூட திமுக சந்திக்கவில்லை அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. அந்த உண்மையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். திரு அக்னி, நிறைவு சுற்றுல இருக்கிறோம். ஒரு நிமிஷத்துல உங்க நிறைவு கருத்தை சொல்லுங்க. 3 கவுண்ட்லயும் சொல்ல முடியாது, கம்பேர் பண்ணக்கூடிய இடத்துல இல்லைன்றார். அரசியல்ல நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியாது சார். ஒரு கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி, கூட்டணி பலம், மக்களுக்கு அந்த ஆட்சியினால் அவங்க வாழ்க்கை உயர்ந்திருக்கா அல்லது வாழ்வாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்களான்ற இந்த 3 கோணத்தில் தான் நான் பார்க்குறேன். இப்போ தமிழ்நாட்டில் திமுக 14 கட்சிகளோடு கூட்டணி, மத்தியில் பலம்பொருந்திய பாஜக 37 கட்சிகளுடன் கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணிகள் எல்லாம் தனித்து நாம் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சிடுறேன். ரெண்டாவது, இப்போ சார் நம்ம அந்திரிதாஸ் சொன்னார் எரியிற கொல்லியில் எந்த கொல்லி அப்படின்னு சொல்லும்போது பாரதிய ஜனதா அந்த மாதிரி இது பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. நாணய வெளியீட்டு விழாவுக்கு மட்டும் அனுமதி உடனே கொடுத்துட்டாங்களே எப்படி? ஆகவே நீங்கள் தேவையான போது பாரதிய ஜனதாவை நட்பாகவும், தமிழ்நாட்டிற்கு தேர்தலுக்காக பாரதிய ஜனதாவை ஒரு எதிரியாகவும் நீங்கள் தான் பார்க்கின்றீர்கள். ஆக இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், அந்த விழால திரும்ப திரும்ப இது சொல்றதுனால கேட்கிறேன் சார், திரும்ப திரும்ப இதை பத்தி பேசுறதுனால கேட்கிறேன். அந்த விழாவுக்கு ராஜ்நாத் சிங் வந்தார். வந்தவர் என்ன பேசினார்? கலைஞரை பற்றி பேசினார், மாநில சுயாட்சிக்கு அவர் போராடினார்னு பேசினார், தமிழ் இலக்கியத்துக்கு அவர் பங்களிச்சதை பேசினார், அவருடைய பொது வாழ்க்கையை பேசினார். அவர் என்ன பேசினார்ன்ற கண்டென்ட்டை நம்ம அதில் பொருட்படுத்த தேவையில்லை. அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்றத பொருட்படுத்த தேவையில்லை. அது கட்சி விழா இல்லை, கூட்டணி விழா இல்லை அப்படின்றதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. மாறாக ராஜ்நாத் சிங் அந்த ஸ்டேஜில் இருந்தார், அது மட்டும்தான் டிபேட்டிங் பாயிண்ட் ஆகலாமா? இந்திய நாட்டினுடைய பிரதமர் 2019 திரு ராகுல் காந்தி தான் வேண்டும் என்று சொன்னது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவரை ஏன் நீங்க அழைக்கல மட்டும் மத்திய அரசு மேல புரோட்டோகால்னு சொல்லி போயிடுறீங்க. இப்ப மத்திய அரசின் பதவியில் அவர் இருந்தார்னா அவர் பிரதமராக இருந்தா அவர் வெளியிட்டு இருப்பாரு. ஏன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு என்ன இருக்கோ எதிர்க்கட்சி தலைவர் சபாநாயகர் ஆக 3 பேருக்கும் அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற வாய்ப்பு அது இருக்கட்டும். இப்ப நான் கேட்பது தொல்காப்பியர் விருது 9 ஆண்டுகளாக கொடுக்காம இருக்கிறது, அதற்கு நாம் ஏது பண்ண மாட்டேங்கிறோம். இது ஒண்ணு. மகளிர் உரிமை தொகை பத்தி சார் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் 1,60,00,000 பேர் தான் இருக்கிறாங்களாம். முதலீட்டாளர் மாநாட்டை பத்தி சொன்னாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கைகளில் இருந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம், இந்த ஒற்றைச்சாளர முறையை ஏன் தொழில்துறை அமைச்சருக்கு பிற அமைச்சருக்கு மாற்றி கொடுத்தாங்க? அது ஒண்ணு. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை சிஎம் கவனத்துக்கு தேவையில்லை, இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி அதை முடிவு பண்ணிக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டரே முடிவு பண்ணிக்கிட்டு அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுத்தா அதுல என்ன தப்பு இருக்கு? நாளைக்கு லேண்ட் அக்விசிஷன்ல இடத்தை கையொப்பத்தில் பிரச்சனை வருது, சட்ட சிக்கல் வருது, அப்ப நீங்க அமைச்சர் திரு ரகுபதிட்ட போய் நிப்பீங்களா? அப்ப முதலமைச்சர் நினைச்சதா கோப்புகளை அவரே வரவழைத்து அதை சரி பண்ணலாம். அப்படியேதான் நின்றுங்க. இது ஒன்று சார். நிலம் கையகப்படுத்துற இடத்துல போய் போராட்டம் பண்ண வேண்டியது, நீங்க ஏன் சிப்காட்டுக்கு நிலம் எடுக்கிறீங்கன்னு போராட்டம் பண்ண வேண்டியது. இங்க நிலம் கையகப்படுத்துறதுல பிரச்சனை வந்தா யாருங்க தீர்ப்பாங்கன்னு இன்னொரு வாட்டி பேசுறதுனா என்ன சார்? இப்ப நெய்வேலியில நம்ம அதை கொடுத்துட்டோமா? எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப நம்ம 1 கோடி ரூபாய் 1 ஏக்கர் கொடுக்க சொன்னோம். இப்ப 23 லட்சம் தான் பேசிட்டு இருந்தோம். அதுவும் அப்படியே நடைமுறையில இல்லாம அப்படியே பிரச்சனை. எடப்பாடி ஆட்சியில கொடுத்ததை விட குறைஞ்சிருச்சா இழப்பீடு? இப்ப அது முடிச்சே வைக்கப்படவில்லை இல்லையா? அந்த அமௌண்ட்டே இது பண்ணலையே. நன்றி. ஒண்ணு. இன்னொன்னு இந்த சிஐடி இன்னொரு நாள் பேசிப்போம். ஜென்ராம் சொன்னாரு ஒரு லைன் முக்கியமான பாயிண்ட். அதாவது நிதி ஆதாரம் மாற்றாந்தாயமான பன்மையோடு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பக்கம் சொன்னா,
உச்சநீதிமன்றம் சொன்னதைப் போல கவர்னராலே இன்றைக்கு எல்லா மசோதாவும் கடப்பலை போடப்பட்டு கான்ஸ்டிடியூஷனல் டெட்லாக், இதற்கு மத்தியிலே சங்கடங்களுக்கும் சவால்களுக்கும் மத்தியிலே இன்றைக்கு ஓங்கி நிற்கின்ற ஒரு அரசை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் அக்னி கிட்ட கேட்கிறேன். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்வது அண்ணா சொன்ன மாநில சுயாட்சிக்கு எதிரானதா ஆதரவானதா? அது அச்சுறுத்தலாக உங்களுக்கு தெரியவில்லையா? கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம் என்கின்ற அண்ணா பெயரை வைத்திருக்கின்ற அண்ணா சொன்ன அந்த மாநில சுயாட்சிக்கு எதிரானதை இன்றைக்கு ஆதரிக்கிறீர்கள் சொன்னால் அதை விட கேவலம் எதுவும் இருப்பதாக 67க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதையும் சொல்லி நிறைவு பார்வை. என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. எல்லா வகையிலும் பல்வேறு திட்டங்களை கொடுத்திருந்தாலும் மதுவின் மூலமாக அந்த பணம் பறிக்கப்படுகிறது. பலர் உயிரிழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான கூட்டணியை திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் பிரியாமல் ஒருமுகப்படுத்தி அதை வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. அந்த கடமையை தமிழ் மாநில காங்கிரஸ் கண்டிப்பாக செயல்படுத்த முயற்சிக்கும். ஏடிஎம்கே இல்லாமலேவா? ஏங்க எல்லாரையும் தான் திமுக, நான் என்ன சொல்றேன், அண்ணா தன்னுடைய தோல்ல இந்த பெரிய பொறுப்பை தூக்கி சுமக்கிறது கண்டிப்பா எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் சார். உண்மையிலேயே நாடாளுமன்ற தேர்தலிலே தலைவர் வாசன் அந்த முயற்சியில் ஈடுபட்டார். அண்ணா திமுக பாஜக எல்லாரையும் ஒருமுகப்படுத்தணும்னு. இப்போ காலத்தின் கட்டாயம், கண்டிப்பாக தேர்தல் நெருங்க நெருங்க அண்ணா திமுகவும் பாஜகவும் சேரக்கூடிய ஒரு சூழலை உருவாகியே தீரும். சேர்ந்தால் அது அதிமுகவுக்கு ஆபத்து. நன்றி. சொல்லிடுறேன் நான். திரு மதிவான், அண்ணன் முனைவர் பாட்ஷா பேசும்போது இந்த ஆசிரியர் பத்தி பேசுறாரு. அதுல ஜெயராஜ் ராஜேஸ்வரன் பேசுறத மட்டுமே அவர் பார்க்குறாரு. தியாகராஜன்றவர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்திலேருந்து சொல்லியிருக்காரு, பெரும்பான்மையான வெற்றியை திமுகவுக்கு நம்ம கொடுக்கணுன்றதுல அவர் சொல்லியிருக்காரு. அதனால் தயவு செஞ்சு அதையும் பார்க்கணும். அண்ணன் அக்னீஸ்வரனுக்கு ஒரே ஒரு சின்ன பதில், 2011 திமுக ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது தமிழ்நாடுடைய மொத்த வரி வருவாய் 13.35. நீங்கள் 2021 எங்ககிட்ட ஆட்சி கொடுக்கும்போது 8.7% தான். அதே மாதிரி மொத்த உற்பத்தியில் நாங்கள் ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது 4.49. நீங்கள் திரும்ப அதை கொடுக்கும்போது 4.9%. மொத்த வருவாய் பற்றாக்குறை மொத்தம் 1.5 லட்சம் கோடி. இது எல்லாமே அனாவசிய செலவுகள் செய்ததுன்னு சொல்லிட்டு நான் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம். ஆனால் தயவு செய்து நிர்வாகத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு எந்த இடத்துலையும் தார்மீக உரிமை இல்லை. அதே மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நன்றி சார், சுப்ரீம் கோர்ட் ஒரே லைனில் மட்டும் முடிச்சிடுறேன். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது நீட் மசோதாவை பற்றி பேசும்போதுன்றாரு. அதாவது மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டில் எந்த சட்ட மன்றத்துக்கும் மதிப்பில்லை, நாடாளுமன்றத்துக்கும் மதிப்பில்லை, உச்சநீதிமன்றத்துக்கும் மதிப்பில்லை. டெல்லி மாநில பற்றி ஒரு உரிமை பறிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது உச்சநீதிமன்றம் சொல்லி எடுத்துட்டு வந்தாங்களா, மோடியா கொண்டு வந்தாரா? அந்த சட்டத்துக்கு ஓட்டு அளிச்சது யாரு? இந்த எடப்பாடி பழனிசாமி தான். மாநில சுயாட்சியை முழுசா குழி போண்டி புதைச்ச கட்சி அதிமுக. ஆட்சியில அதிகாரத்தில் இருந்து ஒட்டுமொத்தமா இந்த நாட்டு மக்கள். கேள்விக்களம் மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.